ஜெபம் செய்வோம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்னென்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படி சத்தியாவியாகி வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். என்னை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கின்ற நம்மை ஆராதிக்க நாங்கள் கூடியிருக்கிறோம். நம்முடைய மெய்யான பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருப்பதாக. நாங்கள் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தரணும். இந்த ஆராதனையில் பங்கு பெறுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. துவக்கம் முதல் நிறைவு மட்டும் இப்படி நீங்காத பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஆமென். படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. Acts chapter 16 verses 6 to 13. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்து கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி துரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்திராகே தீவுக்கும் மறுநாளிலே நேயாபோலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு
தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. 1 Peter chapter 4 verses from 7 to 11. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்து புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. ஜெபம். எங்கள் அன்புள்ள பிதாவே, இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த துதி ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவே, இந்த துதி ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆராதனையில் கலந்து கொள்கிற யாவருக்கும் சந்தோஷம், சமாதானம், சுகம், பலன் கிடைக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையுடன் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். We greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. இந்த நாளிலும் இன்னொரு முறையாக தேவன் இந்த ஆன்லைன் வர்ச்சுவல் வர்ஷிப் மூலமாக அவரை உயர்த்துகிற கிருபை கொடுத்திருக்கிறார் அல்லவா? அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தலத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கும் தேவனாக இருக்கிறார். The theme for today is the promise of the Holy Spirit. இந்த நேரத்தில் இந்த உலகத்திற்கு இந்த நோயிடமிருந்து விடுதலை தேவை. ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அவர் ஜீவ தண்ணீராக இருக்கிறார். அவர் தாகம் தீர்க்கும் ஊற்றாக இருக்கிறார். அவர் அக்கினியாக இருக்கிறார். அவர் பெரும் காற்றாக இருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த பரிசுத்த ஆவியை, இந்த ஆலோசனை கர்த்தரை, இந்த வல்லமையுள்ள தேவனுடைய பிரசன்னத்தை நாம் வாஞ்சித்து ஆவியானவரே வாருமையா என்று சொல்லலாமா? Wherever we may be, can we all seek His presence at this time and welcome the Holy Spirit? நாம் யாவரும் சேர்ந்து வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எங்களை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும் அப்பா என்று சொல்லலாமா?
நம் மத்தேயுவில் வாசிக்கிறோம், இயேசு அவருடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து அவர்களுக்கு அசுத்த ஆவியை துரத்தவும் சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பேதுருவின் நிழலை தொட்டு அநேகர் சுகம் பெற்றார்கள். It was not even Jesus, it was Peter, was just a common man filled with the Holy Spirit. இந்த நேரத்திலும் நம் யாவரும் நம் தேவனிடம் கேட்கலாமா? அப்பா, நாங்கள் காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை போதும் அப்பா, எங்களையும் வல்லமையினால் நிரப்பி ஒரு பேதுருவை போலவும் ஒரு பவுலை போலவும் எங்களை பயன்படுத்துங்க ராஜா. எங்களில் தம்முடைய மகிமை வெளிப்படவும் எங்களை கொண்டு எங்களுடைய வீடுகளிலும் எங்களுடைய சொசைட்டிகளிலும் எங்களுடைய தேசங்களிலும் உங்களுடைய மகிமை வெளிப்படுத்தி நீங்கள் ஆசீர்வாதம் கொண்டு வாங்க ராஜா என்று சொல்லி நிரப்பிடுங்கப்பா என்ற அந்த பாடலை பாடலாமா? உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா,
அக்கினியால என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க ஆவியாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும் காட்சி தொடுவோர் அற்புதம் பெறணும் என் நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும் காட்சியை தொடுவோர் அற்புதம் பெறணும் பேரு போல் என்னை நிரப்பிடுங்க கவலை போல் பயன்படுத்திடுங்க பேரு போல் என்னை நிரப்பிடுங்க கவலை போல் பயன்படுத்திடுங்க நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க ஆவியினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும் நான் காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும் மூலமே நான் மூலமே ஆவியினாலே மூலமே மூலமே நான் மூலமே ஆவியினாலே மூலமே நிரம்பலுமே நான் நிரம்பலுமே பரிசுத்த ஆவியால் நிரம்பலுமே நிரம்பலுமே நான் நிரம்பலுமே பரிசுத்த ஆவியால் நிரம்பலுமே திருவெல்லாமும் அக்கினி நதியே என்னை கொண்டு வாழ்ந்து செய்யும் என் தெருவெல்லாமும் அக்கினி நதியே என்னை கொண்டு வாழ்ந்து செய்யும் செய்திடுங்க ஐயா செய்திடுங்க நவியாய் பாய்ந்திட செய்திடுங்க செய்திடுங்க ஐயா செய்திடுங்க நவியாய் பாய்ந்திட செய்திடுங்க நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க ஆவியினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க ஆவியினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க இந்த பரிசுத்த ஆவி பலனை கொடுக்கும் பலத்தின் ஆவியாக இருக்கிறது. ஞானத்தை கொடுக்கும் ஞானத்தின் ஆவியாக இருக்கிறது. இந்த தூய ஆவி இறங்கி வரும்போது தான் இந்த சூழ்நிலை எல்லாம் மாறும். நம் யாவரும் சொல்லலாமா, அப்பா இந்த உலகத்திற்கு நீங்கள் தேவையப்பா. இந்த காயப்பட்ட உலகத்தை உங்கள் அபிஷேக தைலத்தினால் நீங்கள் ஆற்றுங்கப்பா. எல்லா இடங்களும் எல்லா நாடுகளும் அசைந்து உங்கள் வல்லமையினாலும் உங்கள் பரிசுத்த ஆவியினாலும் நிரம்பி ஆனந்தத்துடன் மகிழ்வுடன் உங்களை துதிக்க கிருபை செய்யுங்க ராஜா. Let the entire world be filled with the Holy Spirit and worship the Lord whom we all worship. நம் யாவரும் சேர்ந்து அவருடைய பிரசன்னத்தினால் நிரம்பி அசைவாடும் ஆவியை, தூய்மையின் ஆவியை, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும் அப்பா என்று சொல்லலாமா?
ஆவியே
confused sort of situation in the last few days. Suddenly, it seems like this situation is about to end and normalcy is going to return. But suddenly, the lockdown is again extended and the rise of cases in our country doesn't seem to slow down. Our Lord has been so gracious with us and He's been a rock so far. But it's very common that we might have a fear due to the uncertainty surrounding the situation. Our Lord says, I'll never leave you, nor will I forsake you. Heaven and earth might fade away, but His word will still remain. Honestly, for man or for this world to solve this problem, there seems to be no way so far. But we worship a Lord who makes a way where there seems to be no way. It might be a dead end, but our Lord can make the most beautiful way out of that same dead end. Can we all join and sing this song, God Will Make a Way? God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide. Hold me closely to His side. With love and strength for each new day. He will make a way. He will make a way. Oh, God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide. Hold me closely to His side. With love and strength for each new day. He will make a way. He will make a way. On the road in the wilderness, He leads me. Rivers in the desert will I see. Heaven and earth will fade, but His love still remain. And He will do something new today. Oh, God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide. Hold me closely to His side. With love and strength for each new day. He will make a way. He will make a way. Can we all open our mouths and thank our Lord for being with us throughout this pandemic? He's been a comforter, He's been a rock, He's been a shield, He's been a protector. Can we all together in one voice say together in faith, Lord, the entire world needs you, Lord. You say one word, the weak, the sick, everybody will become stronger, Father. Can we all say together in faith? Let the weak say, I am strong. Let the poor say, I am rich. Because of what the Lord has done for us. And now, let the weak say, I am strong. Let the
Let's pray. Our loving Heavenly Father, thank you for this wonderful praise and worship time you have given us, O Lord. Thank you for being a rock and shield in this time, O Lord. Lord, we need you, O Master. Help us to come out of this situation and resume to our normal life, O Lord. Help us to come back to church and worship you, O Lord. We give all the glory and honor unto you. In Jesus' name I pray. Amen. வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுவிசேஷ வாக்கியம் யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரையில் அடங்கியிருக்கிறது. The gospel reading is taken from Gospel according to John, chapter 14, verse 15 to 21. யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் என்பதே. ஜெபம் செய். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த வேளையில் நம்முடைய தெய்வீக வார்த்தைகளை தியானிப்பதற்காக செல்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வெள்ளிய சத்தத்தின் மூலமாக என்னோடும் எங்களோடும் கூட பேசுவீராக. ஆண்டவரே, நாங்கள் சிந்திக்கின்ற தியான பகுதியானது
என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தையும் மறுமலர்ச்சியும் தருவதாக இருக்கட்டும். என்ன நோக்கத்தோடு எங்களுக்கு இந்த பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கம் எங்களுடைய வாழ்க்கை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்தரலாம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் வாயிலாக நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற அறிவுரைகளையும் வழிநடத்தலையும் புரிந்து கொண்டு மக்கென்று வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும். அடிமை மறைத்து உடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென். கர்த்தருக்குள் அன்பான திருச்சுவின் மக்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்திலே உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பரிசுத்த ஆவியை குறித்த வாக்குறுதி என்பதாகும். இதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேத வாக்கியம், வேத பகுதி யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 3.5 ஆண்டு காலம் தன்னுடைய பணிவிடைகளை மிக சிறப்பாக நேர்த்தியாக செய்தார். தன்னுடைய பிதாவினிடத்திற்கு போகும்படியான வேலை வந்தபோது தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீசர்களுக்கு பிரியாவிடை நிகழ்வாக உரையாக யோவான் 14, 15, 16 3 அதிகாரங்களிலே அநேக ஆலோசனைகளை அறிவுரைகளை அவர்களுக்கு வழங்கினார். ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது ஆண்டவருக்கு அர்ப்பணித்த வாழ்க்கை என்பது எளிதான வாழ்க்கை அல்ல, மிக கடினமான ஒரு வாழ்க்கை. அனுதினமும் சிலுவை சுமக்கின்ற வாழ்க்கை, அனுதினமும் நிந்தையும் பாடுகளையும் உபத்திரவத்தையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு வாழ்க்கை. எனவே ஒரு தனி மனிதனுடைய பலனாலே, ஆற்றலாலே, ஞானத்தாலே அது நடந்து செல்வது மிக கடினமான காரியம். ஏனென்றால் ஜீவனுக்குள் பிரவேசிக்கின்ற வாசல் மிக இடுக்கமான அல்லது ஒடுங்கிய வாசல். அதற்குள் பிரவேசிக்கிறவர்கள் மிக சிலர், வெகு சிலரே. எனவே அந்த பாதையில் செல்பவருக்கு ஒரு தெய்வீக ஆதரவு, தெய்வீக ஆற்றல், தெய்வீக ஒத்தாசை அவசியம். 3.5 ஆண்டு காலம் அவர்களோடு கூட இருந்தபடியினால் அந்த தெய்வீக ஒத்தாசை அவர்களுக்கு கிடைத்தது, தெய்வீக ஆற்றல் அவர்களுக்கு கிடைத்தது, தெய்வீக பாதுகாவல் அவர்களுக்கு கிடைத்தது. ஆனால் இனி தான் இந்த உலகத்தை விட்டு செல்ல போகிறேன், அந்த ஒத்தாசை, அந்த ஆற்றல், அந்த பாதுகாப்பு, ஆலோசனை அவர்களுக்கு தேவை. எனவேதான் அவர்களுக்கு சொல்லுகிறார் யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் என்று சொல்லுகிறார். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, மீட்பிற்கு பின்பு, ரட்சிப்புக்கு பின்பு, விடுதலைக்கு பின்பு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை தொடர வேண்டும் என்றால் அது மிக கடினமான ஒன்று, மிக இடையூறு நிறைந்த, இன்னல் நிறைந்த, பாடுகள் நிறைந்த ஒரு பாதை, ஒரு வாழ்வு அதாகும். எனவே அவ்வாறு செல்லும்போது ஆண்டுடைய வழி நடத்துதல், ஆலோசனை இல்லாவிட்டால் பின்மாற்றம் அடைவதற்கும் அல்லது பின்வாங்கி போவதற்கும் ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் அவர் சோதனைகளில் தேற்றுகிறவர், பாடுகளில் தேற்றுகிறவர், அல்லது அவமான நேரங்களிலே, பலவீன நேரங்களிலே, சோர்ந்து போகின்ற வேளையிலே அவர் ஏந்துகிறவர், தாங்குகிறவர், சுமக்கிறவர். அது மட்டுமல்ல, என்றென்றைக்கு உங்களுடைய கூட இருக்கும்படி ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, என்றென்றைக்கும் நம்முடைய ஆயுள் முழுவதும் நம்மோடு கூட இருக்கக்கூடிய தேற்றவாளன், கம்ஃபர்டர், ஆறுதல் படுத்துகிறவர், ஆற்றல் அல்லது நல்ல உற்சாகமான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கிறவரை உங்களிடத்திற்கு பிதா அனுப்புவார் என்று சொல்லுகிறார். மீட்கப்பட்ட மக்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த தேற்றவாளனாய் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் மட்டுமே அவர் தொடர்ந்து பரிசுத்த பாதையிலே
நீதியான பாதையிலே ஆண்டவர் விரும்புகின்ற பாதையிலே நடந்து செல்ல முடியும். இல்லாவிட்டால் நாம் சோர்ந்து போவதும் பலவீனப்பட்டு போவதும் இயல்பான ஒன்று. மோசையை நாம் எடுத்துக்கொள்வோமானால் விடுதலை பெற்ற மக்களை நடத்தி செல்கிறார். நடத்தி சென்ற போது சிவந்த சமுத்திரத்தை தாண்டி சென்ற பின்பு அவர் சீனாய் மலைக்கு செல்கிறார். ஆண்டுடைய சமூகத்தில் 40 நாட்கள் அமர்ந்திருக்கிறார். உடனே விடுதலை பெற்று வந்த அந்த மக்கள் தங்களை வழிநடத்தி கொண்டு வந்த அந்த மோசே இருக்கிற வரையிலே அவர்கள் தேவ சித்தத்தின்படி, தேவ திட்டத்தின்படி, தேவ வழிநடத்தின்படி இருந்தவர்கள். மோசே இல்லை என்ற உடனே எங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த மோசைக்கு என்ன ஆயிற்று தெரியவில்லை. எனவே எங்களை அழைத்து செல்லும் தெய்வங்களை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ஆரோனிடத்தில் சொல்லி அவர்கள் தவறான செயல்பாடுகளையும் தவறான வழிமுறைகளையும் ஆண்டவருக்கு விருப்பமற்ற காரியங்களையும் செய்வதை நாம் பார்க்கிறோம். எனவே நிச்சயமாக வழி நடத்துவதற்கு ஒரு ஆள் இல்லாத பட்சத்தில் பின்மாற்றம் அடைவதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவ்வாறு சிரத்தை எடுத்து வழிநடத்தி கொண்டு வந்த அந்த மோசே, ஆண்டவரே இவர்கள் எல்லாரையும் நானா பெற்றெடுத்தேன், ஏன் இவருடைய அக்கிரமத்தை இவருடைய எல்லா மீறுதல்களையும் என் மீது சுமத்துகிறீர் என்று சொல்லி வேதனைப்பட்டதை, கலங்கியதை, புலம்பியதை நாம் பார்க்கிறோம். எனவே நடந்து செல்கின்ற வழியில் அல்லது நடத்தி செல்கின்ற வழியில் ஒரு தலைவர் எவ்வளோ அங்கலாய்ப்போடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதே போல தான் இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழும்போது அல்லது பரிசுத்த பாதையில் அநேகரை நடத்த முயற்சி செய்யும்போது நமக்கு பலவிதமான கஷ்டங்கள் அல்லது பலவிதமான வேதனைகள் ஏற்படுவது இயல்பான ஒன்று. அந்த நேரத்தில் ஆண்டவருடைய அனுகிரகம் இல்லாவிட்டால் நாம் பின்வாங்குவதற்கும் பின்மாற்றம் அடைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்ப்போமானால் எலியா தீர்க்கதரிசி 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும், என்னுடைய முன்னோர்களை காட்டிலும் நான் எவ்விதத்திலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி அவர் கலங்குவதை, அங்கலாய்ப்பதை பார்க்கிறோம். மிக ஒரு சேலஞ்சான சவாலான ஒரு பணியை மேற்கொண்டவர். இஸ்ரேல் மக்களை சிலைபாட்டிலிருந்து மாற பண்ணினவர் அவர். அது மட்டுமல்ல, 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று முழுவதுமாக பாகாலின் வழிபாட்டை ஒழித்த அந்த மனிதர் இப்பொழுது அவருக்கு ஏற்பட்ட கஷ்டத்தின் வாயிலாக, நெருக்கடியின் வாயிலாக, போதும் ஆண்டவரே, எவ்வளவு வைராக்கியத்தோடு இருந்தேன், எனக்கேன் இந்த கஷ்டம், எனக்கேன் இந்த பாடுகள் என்று சொல்லி அங்கலாய்த்து பின்வாங்க முயற்சித்த போது ஆண்டவர் அவரை தேற்றுவதை நாம் பார்க்கிறோம். அதே போல எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலிருந்து எரேமியா தன்னுடைய பிறந்த நாளை சபிப்பதை நாம் பார்க்கிறோம். நான் பிறந்ததை என் தகப்பனுக்கு சொல்லி, உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்லி என்னுடைய தகப்பனை சந்தோஷப்படுத்தினவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி அவர் தன்னுடைய பிறந்த நாளை மிக கடுமையாக, மிக வேதனையோடு, கோபத்தோடு சவிப்பதை இந்த பகுதி காண்கிறது. அதை நாம் வாசித்து பார்ப்போமானால் நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் வராமல் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு நொந்து, ஆண்டவரே, இந்த ஜனத்திற்கு என்று நீர் என்னை ஏற்படுத்தினேன், இவள் நல்வழிக்காக, இவள் சரியான பாதையில் நடத்துவதற்காக என்னை தெரிந்து கொண்டீர், ஆனால் எனக்கு எவ்வளவு கஷ்டங்களை, துன்பங்களை கொடுக்கிறார்கள் என்று சொல்லி அவர் புலம்பியதை பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையில நீதிமானாக, உத்தமனாக, ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக, கர்த்தருக்கு பயப்படுவர்களாக வாழும்போது எவ்வளவு கஷ்டங்கள் வருகிறது, எவ்வளவு பாடுகள் வருகிறது, எவ்வளவு உபத்திரங்கள் வருகிறது என்பதை வாயிலாக நாம் காண்கிறோம். இதே போல கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நாம் இந்த உலகத்தில் முன்னேறி செல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கஷ்டங்கள், இப்படிப்பட்ட வேதனைகள், இப்படிப்பட்ட அவமானங்கள், இப்படிப்பட்ட நிந்தனைகள், இப்படிப்பட்ட புறக்கணிப்புகள் இருக்கும்போது நம்மால் தாங்கி கொண்டு முன் சொல்வது கடினமான காரியம். இதற்குத்தான் ஆண்டவர் சொல்கிறார், சத்தியாவியாகிய வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவார் என்று சொல்லுகிறார். அந்த தேற்றவாளன்
என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறவர். எந்த பாடுகள் வந்தாலும், எந்த உபத்திரங்கள் வந்தாலும், எந்த நிந்தைகள் வந்தாலும், எந்த வேதனைகள் வந்தாலும், எந்த அவமானங்கள், எத்தனை நோய்கள் வந்தாலும் எல்லாவற்றிலும் நாம் நிலைத்திருப்பதற்கு, திடனாயிருப்பதற்கு இந்த தேற்றவாளன் நம்மை உண்மையில் அரவணைத்து ஆற்றி தேற்றி தொடர்ந்து முன்னேற உதவி செய்கிறார். எனவே பரிசுத்த ஆவியானவரை வாக்கருடையதற்கு ஒரு காரணம், நம்மை தேற்றுகிறவர். நம்முடைய எல்லா நிலைகளிலும் நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து நம்முடைய கண்ணீரை துடைத்து கரம் பிடித்து வழிநடத்தி செல்கிறவர். எனவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவருடைய பரமேறுதலுக்கு பின்பு நமக்கு வாக்களித்து சென்றார். அந்த சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் இன்னும் முக்கியமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து நாம் பரிசுத்தமாக வாழ உதவி செய்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போமானால், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு மனிதன் அல்லது மீட்கப்பட்ட ஒரு மனிதன், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் பாவத்திற்கு விலகி வாழ்வதற்கு அல்லது பாவத்தை நோக்கி செல்லும் போது எச்சரிப்படைவதற்கும் எச்சரித்து திருப்புவதற்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். பாவம் செய்யும் போது அந்த பாவத்தை சுட்டி காட்டி அந்த பாவத்தில் விழுந்து அழிந்து போகாதபடிக்கு நம்மை எச்சரிக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. உண்மையிலே அப்போஸ்தலருடைய நடபடிகளே நீங்கள் 5ஆம் அதிகாரத்திலிருந்து வரிசையாக பார்ப்பீர்களானால், பேதுருவும் யோவானும் கூடியிருந்த கிறிஸ்தவர்களுக்கு, அது மட்டுமல்ல வேதபாரகர்கள், பரிசேயர்கள், ஆசாரியர்கள் எல்லாரையும் குறித்து எச்சரிப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் என்னென்ன தவறுகள் செய்தார்கள், என்ன பாவங்கள் செய்தார்கள், என்ன பிழையை ஏற்படுத்தினார்கள் என்று அவர் செய்த தவறை குறித்து மிக அழுத்த நிறுத்தமாக அங்கே எச்சரிப்பதை பார்க்கிறோம். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். நீங்கள் அந்த நீதிபரரை கொலை செய்தீர்கள் என்று சொல்லி அவர் செய்த பாவத்தை அவர் உங்களுக்கு மீட்பராக, இரட்சகராக, உங்களுக்கு விமோசனம் அளிப்பவராக வந்தார் அல்லது தேவனால் அனுப்பப்பட்டார். ஆனால் நீங்கள் அவரை கொலை செய்தீர்கள் என்று சொல்லி அவர் செய்த பாவத்தை சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரத்திலே அனனியா சப்பேரால் செய்த தவறை மிக கடுமையாக சுட்டி காட்டுவது மட்டுமல்ல, அவர்கள் அந்த எச்சரிப்பு நிமித்தமாக பாவத்தை உணர்ந்து திருந்தாமல், அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அப்படியே அதிர்ச்சி அடைந்து மாண்டு போவதை, மரித்து போவதை பார்க்கிறோம். கடுமையான எச்சரிப்பு, பாவத்தை குறித்த எச்சரிப்பு ஆதி திருச்சபையில் மிக கடுமையாக, அது படித்தவரோ படிக்காதவரோ, வேதத்தை அறிந்தவரோ அறியாதவரோ, ஏழைய பணக்காரரோ, எந்தவித ஏற்றத்தாழ்வும் இன்றி யார் பாவம் செய்தாலும் கடுமையான எச்சரிப்பை கொடுத்து பாவத்திலிருந்து அவர்கள் விலகி வாழ்வதற்கு மாபெரும் எச்சரிப்பை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்போது, மீட்கப்பட்ட ஜனங்களோடு கூட இருக்கும்போது வழி விலகி செல்வதை அவர் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. மகனே, நீ செய்வது தவறு, மகளே, நீ செய்வது பாவம் என்று சொல்லி எச்சரித்து பாவத்திலிருந்து விலக்கி காப்பதற்காக அவர் நமக்கு வாக்கருளப்பட்டார். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் உலகிற்கு அனுப்பப்படாவிட்டால் மீட்கப்பட்ட மக்கள் திரும்பவும் பாவத்தில் விழுந்து அழிந்து போவதற்கு வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் அவர் அனுப்பப்பட்டபடியினால் 2000 ஆண்டு காலமாக ஆண்டவரால் மீட்கப்பட்ட மக்களை, அவரால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட மக்களை இன்றும் அழகாக பாவத்திற்கு விலக்கி வழி நடத்துவதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, முதலாவது பாவத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிறவர், நீதியை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிறவர். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, பேதுரு நீதியாய்
நடக்கவில்லை. ஏனென்றால் அவர் யூத முறைமையின்படி நடவாமல் மற்ற புற இனத்தவரை யூத முறைமையின்படி நடப்பதற்கு வலியுறுத்துகிறார். அல்லது யாக்கோபினிடத்தில் சிலர் வருவதற்கு முன்பு அவர் புறஜாதியரோட உணவருந்துகிறார், அவரோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார். யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வந்தவுடனே, யூத ஜனங்கள் வந்தவுடனே அவர்களிலிருந்து பிரிந்து இவர்களோடு தன்னை இணைத்துக் கொண்டு ஒரு மாய்மாலம் பண்ணுவதாக இங்கு பவுல் அப்போஸ்தலன் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். பேதுரு உண்மையிலே ஒரு மாபெரும் அப்போஸ்தலன், ஆண்டவருக்கு மிக அருகாமையில் இருந்தவர். அது மட்டுமல்ல, ஆணித்தனமாக ஆண்டுடைய சத்தியத்தை எடுத்து கூறி அதிசயங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை செய்கின்ற ஒரு மாபெரும் மனிதர். ஆனால் அவர் அதுக்காக பவுல் அப்போஸ்தலன் யோசிக்கவில்லை. உடனடியாக நீதியான காரியத்தை குறித்து மிக கடுமையாக சுட்டி காட்டுவதை, எச்சரிப்பதை நாம் பார்க்கிறோம். ஏன் மாய்மாலம் பண்ணு? யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருவதற்கு முன்பு புறஜாதிகளைப் போல நீர் புறஜாதிகளோடு இணைத்துக் கொண்டீர், அங்கிருந்து சில ஆள் வந்தவுடனே யூதரோடும் இணைத்துக் கொண்டீர், இப்படிப்பட்ட காரியம் நல்லதில்லை என்று சொல்லி நீதியான காரியத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவதை நாம் பார்க்கிறோம். உண்மையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் இருக்கும்போது அவர் பெரியவரா சிறியவரா, அல்லது வலுவுள்ளவரா வலுவற்றவரா, அல்லது நமக்கு வேண்டியவரா வேண்டாதவரா என்ற முகதாட்சண்யம் பாராமல் நேருக்கு நேர், ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு நீதியான காரியத்தை குறித்து எச்சரிப்பு கொடுக்க இயலும். இதை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கிறோம். எனவே நீதியை குறித்து, நீதியை விட்டு விலகும் போது எச்சரிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். இறுதியாக நியாய தீர்ப்பை குறித்து அவர் எச்சரிக்கிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இங்கு ரோம அதிபதி இன் முன்பாக பவுல் இருக்கிறார், ஃபேலிக்ஸின் இடத்துல. அப்பொழுது அவரிடத்தில் ஆண்டவரை குறித்து மிக அழுத்த நிறுத்தமாக சொல்லும்போது, நீர் தேசாதிபதியாக இருந்து இந்த மக்களுக்கு நீதி செய்து வருகிறீர் அல்லது நியாயம் விசாரித்து வருகிறீர் என கேள்விப்பட்டு சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி, என்னிடத்தில் ஒரு தவறும் உம்மால் காண இயலாது. மார்க்க ரீதியான காரியங்கள் குறித்து சொல்லுகிறார்கள், அதில் தவறு இல்லை. அதை நான் உண்மையில் யூத மார்க்கத்தானாக இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நியாயமான காரியங்களை போதித்து வருகிறேன், தர்ம காரியங்களை செய்வதற்காக வந்திருக்கிறேன். அவர் சாட்டுகின்ற குற்றங்கள் ஒன்றும் என் மீது நிரூபிக்க இயலாது என்று சொல்லி, நீர் நியாயாதிபதியான ஒரு மனிதன், நியாயத்திற்கின்ற ஒரு மனிதன், ஆனால் எல்லாரையும் நியாயத்திற்கு ஆண்டவர் வருவார், மரித்த பின்பு நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்லி அவர் நியாய தீர்ப்பை குறித்து மிக அழுத்தம் திருத்தமாக பேசிய போது, உண்மையிலே ஃபெலிக்ஸ் பயந்து, அந்த தேசாதிபதி பயந்து அந்த ஆண்டுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, பிறகு சமயம் கிடைக்கும் போது நான் உன்னை விசாரித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அவருக்குரிய சலுகை உரிமைகளை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ரோம தேசாதிபதி உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர் தான், சாதாரணமானவர் அல்ல, மிக உயர்ந்தவர் தான். ஆனால் இங்கு நியாய தீர்ப்பை குறித்து, நீர் இந்த மனிதர்களை நியாயம் தீர்க்கலாம், உமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் உலகம் அனைத்து நியாயம் தீர்க்கிறவர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார், அவர் நியாயம் தீர்க்கும் போது குற்றமற்றவராக காணப்பட வேண்டும் என்ற துணியில் பேசிய போது அதை அவர் ஏற்றுக்கொண்டதை, ஒப்புக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியாக தேற்றவாளன் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதின் நோக்கம் ஒன்று, வாழ்க்கையில் ஆண்டவரை பின்பற்றி நடக்கின்ற வாழ்க்கை, கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள், சோதனைகள், உபத்திரங்கள் வரும்போது நம்மை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்து செல்வதற்காக அவர் நமக்கு வாக்களிக்கப்பட்டார். அது மட்டுமல்ல, அந்த வாழ்க்கையில் நாம் நடந்து செல்லும்போது பாவம் செய்யாதபடிக்கு நம்ம எச்சரிக்க,
அல்லது நீதியை விட்டு விலகாதபடி எச்சரிக்க, நியாய தீர்ப்புக்கு பயப்படாமல் இருந்து விடாதபடிக்கு பயந்து வாழ்ந்து நீதியாய் நேர்மையாய் வாழ்ந்து மேலோக வாக்கியத்தை சுதந்திரத்துக் கொள்கின்ற வகையில் அவர் நம்மை அரவணைத்து செல்வதற்காக அனுப்பப்பட்டார். உண்மையிலே மகாபரிசுலாக்கியம், அது தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து நமக்கு அருளிய சிலாக்கியம். அதை ஏற்றுக்கொள்வோம். அந்த சத்தியாவியாகிய வேறொரு தேற்றவாளனை நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவரை நோக்கி முன்னேறி செல்ல ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. ஆமென். Showers of blessing, this is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers
reminded that the Lord sent His only Son, the Prince of Heaven, to be crucified for us, sinners like us. This great love story serves as a good reminder of how much God cares for us. All He wants us to do is trust Him in these despair times, draw closer to Him, and rely on Him more than ever. So let us find our comfort in the Lord by keeping this entire situation at the Lord's feet and walk away with an assurance that He listens and surely works wonders. Let us pray that we will be able to have our church worship as soon as possible. Pray that the number of COVID-19 infection cases will reduce in Maharashtra and in the entire country. Pray that the number of COVID-19 infection cases will reduce across the world. Let us pray that the COVID-19 positive patients will recover. Let us pray that patients suffering from other diseases will also get proper treatment. Let's pray for God's protection on all doctors, nurses, and all healthcare workers. Pray for God's protection on all police personnel, municipal and other authorities who are on duty during the pandemic. Pray that God's wisdom be on all state and national leadership. Pray for all those who are stranded away from home, whether they have gone for work, studies, or as immigrant laborers. Above all, let us cry out like King Hezekiah to protect this world and its people from this deadly coronavirus. Let us unite in oneness in spirit and pray like the believer's prayer. Let the whole world shake in good health and glorify the Lord whom we all worship. In Jesus Christ's mighty name, we all say Amen and Amen. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென்.
எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நாங்கள் உடைய பாதையில் செல்லும் போது பல கஷ்டங்கள், நஷ்டங்கள், உபத்திரவங்கள், சோதனைகள், நிந்தனைகள் வந்தாலும் எங்களை தேற்றுவதற்காக சத்தியாவியாவின் ஒரு தேற்றுவாளனை நீர் இந்த உலகத்திற்கு வாக்களித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அது மட்டுமல்ல, பரிசுத்தமான ராஜரீகமான ஆசாரிய கூட்டமான மக்கள் பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கும், நீதியை விட்டு விலகாதபடிக்கும், நியாயத்தீர்ப்பில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கும் கண்டித்து உணர்த்துகின்ற அந்த தேற்றவாளன் இருக்கின்றபடியினால் ஆண்டவரே, உடைய மக்கள் சீரான செவ்வையான பாதையில் வழிநடத்தி செல்வதற்காக நீர் அவரை வாக்களித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய தெய்வீக ஆற்றலை நாங்கள் பெற்று இந்த உலகத்திற்கு ஒளியாக ஒப்பாக வாழும்படி உதவி செய்யலாம். ஆண்டவரே, இந்த தெய்வ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராக குடும்பமாக ஆசீர்வதியும். திருச்சபை மக்களை ஆசீர்வதியும். குறிப்பாக ஆண்டவரே, இந்த கொடிய தொற்று நோயின் காலத்தில் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விரலின் மறைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் உடைய பாதுகாக்கும் கரங்களுக்குள்ளாக நீர் வைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. மும்பை பட்டணத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடையர்களின் மறைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. நாங்கள் வாழ்கின்ற மகாராஷ்டிரா மாநிலத்திற்காக, இந்திய தேசத்திற்காக நோக்கி பார்க்கிறோம். கோழித்தன் குஞ்சுகளை இரலில் மறைத்து காப்பது போல இந்த கொடிய வியாதிக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். இதற்காக ஆண்டவரை பாடுபடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், உழைக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. இந்த நாட்களிலே பொருளாதாரத்தையோடு இருக்கின்ற மக்கள் உண்டு, வேலை இல்லாமல் ஆண்டவரை கஷ்டப்படுகின்ற மக்கள் உண்டு, அடிப்படை தேவைகளோடு வாழுகின்ற மக்கள் உண்டு. ஆண்டவர் அனைவருக்கும் நம்முடைய தெய்வீக நன்மைகளை கட்டளையிடுவீராக. அரசாங்கமும் திருச்சபைகளும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் ஒவ்வொரு மக்களையும் தேடி சென்று அவர்களுக்கு உதவி செய்யும். அதன் வாயிலாக அவருடைய வாழ்வு தொழிற்க நிரல் தாரும். ஏற்ற காலத்திலே முற்றிலுமாக இந்த தொற்று நோய் அகற்றப்படவும், ஆண்டவரே, ஆலயங்கள் திறக்கப்படவும், நாங்கள் வந்து ஆலயத்தில் வந்து ஆராதித்து மையப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி நீங்கள் அதை பிரசனம் எங்களை அவரோடு கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்முடைய கூட இப்போதைக்கு இருப்பதாக. ஆமென்.